மேக்னா கொலை விஷயத்தில் அரெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரிவிங்க. ரொம்ப கோவமாக போன ராகினி பார்த்தீங்கன்னா, சொத்தை என் புருஷன் பேரில் நான் எழுதுறதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அர்ஜுனோட ஃபேமிலியில் எல்லா சொத்தும் நம்ம பேரில் வரப்போது, நம்ம பிள்ளை வரப்போது, நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறோம், நம்ம தமிழை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா தமிழும் அவங்க ஃபேமிலி ரொம்ப வருத்தத்தில் நிற்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, அர்ஜுன் கைக்கு போகக்கூடாது இந்த சொத்தை எல்லாமே, இன்ஸ்பெக்டர் எப்போ வருவாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் கிளம்பி வந்துடுறாரு. அது வாங்க சார், உங்களுக்காக தான் சார் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், உள்ளே வாங்க சார், இது மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக போகுது சொத்தெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போன ஒரு இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா, ராகினி கொஞ்சம் இருமா, கையெழுத்து போடாத, சொத்தெல்லாம் அர்ஜுனுக்கு மாத்தாத அப்படின்றாங்க. எதுக்கு சார், என்ன ஏன் சொத்தை என் புருஷனுக்கு நீங்கள் மாற்றக்கூடாது சொல்கிறீங்க, என்ன பிரச்சனை, அவங்க மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், உன் புருஷன் மேலே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அவர் விசாரிக்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இவங்கள தான் சார் முதல்ல அரெஸ்ட் பண்ணணும், என் புருஷனை அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, கடத்தி வச்சிருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைம்மா, உன் புருஷனை கொலைகேஸ் விஷயமா தான் நாங்கள் விசாரிக்கிறதுக்காக அரெஸ்ட் பண்ணலான்னு வந்திருக்கணும், என்ன ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு என் புருஷனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணதுக்கு வந்திருக்கீங்க சார், இவங்க சொன்னான்னு அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா? இல்லைம்மா, கலிவர்தனும் அவங்க பிள்ளைய வந்து மேக்னாவை கொன்னதுக்கான எல்லா பிளானுமே வந்து உன் புருஷன் தான் பண்ணி கொடுத்தான்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க கொடுத்துட்டாங்க, எங்ககிட்ட வீடியோ ஆதாரமாகவே இருக்குது, அதனால தான் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் புருஷன் அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார், யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராகினி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அர்ஜுன் என்ன அர்ஜுன் இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னன்னு தெரியல ராகினி, இது எல்லாமே உங்கள் அண்ணனோட பிளானாக தான் இருக்கும், நான் எதுவும் பண்ணல ராகினி, நான் எதுக்கு ராகினி மேக்னாவெல்லாம் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் எந்த பிளானும் கொடுக்கல, கலிவர்தன் சும்மா என் மேலே போட்டு கொடுக்குறாரு, இந்த மாதிரி இவங்க ஏதாவது காசு கொடுத்து சொல்ல வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை சார், எங்கள் அண்ணன் தான் சார் ஏதோ ட்விஸ்ட் பண்ணுறாரு, எங்கள் வீட்டுக்கு எதனா பண்ண